ஹாய் பிரைஸ் அல்லாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் சங்கீதம் புஸ்தகம் 102 அதிகாரம் 27 வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுது. நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதே இல்லை. அதாவது சங்கீத தாவீது சொல்றாரு, இந்த உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஒரு நாளும் மாறி போகும், உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் நீ ஒரு நாள் அழியாத தேவன், நீ மாறாத தேவன். இந்த உலகத்தில் உள்ளவைகளை ஒருபோதும் நான் ஆசைப்பட மாட்டேன். சப்பா என் ஆசையை வாஞ்சி எல்லாம் நீங்கள் தான் சொல்லி சங்கீத தாவீது ஃபுல்லாக ஃபோக்கஸ் எல்லாம் அவர் கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டார். அவர் கர்த்தர் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கையாக இருந்தார், கர்த்தர் மேலே எந்த அளவுக்கு ஒரு விசுவாசமாக இருந்தார், அது ஏசப்பா அவருக்கு சங்கீத தாவீது அவர் அதாவது அவர் இருந்ததை காட்டில் பல மடங்கு ஏசப்பா கொடுத்த அவர் தலையை உயர்த்தினார். அதான் வேதம் சொல்லுது, சங்கீத தாவீது பயங்கர ஒரு ஐஸ்வனாக இருந்தார். அவர் மறிக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட அவ்வளோ அவ்வளோ எல்லாமே இருந்தது, பொண்ணு வெள்ளி எல்லாமே வந்து அது எல்லாமே தன் மகன் சாலமோனுக்கு கொடுத்தது. அவர் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி கொடுத்தாரு. சங்கீத தாவீது ஒன்றே ஒன்று, அவர்கிட்ட இருக்க அந்த பணத்து மேலே அவர் ஃபோக்கஸ் பண்ணல, இந்த உலகத்தில் கூறியவைகள் எது மேலே அவர் ஃபோக்கஸ் எல்லாம் கத்தாத இதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, ஏசப்பாதே எனக்கு முக்கியம்னு சொல்லி அவர் ஏசப்பா உறுதியாக பற்றி கொண்டார். ஏசப்பா அவர் கைவிடவே இல்லை. அதாவது அவர் சிறு வயது தொடங்கி அவர் முதிர் வயதோடு கத்தர் அவரோட கூட வந்தார். அவர் ஒரு தலைமுடி நரிச்ச காலத்தோட கத்தர் அவர் தாங்கி நடத்தினார். ஏன்னா ஏசப்பா நம்பிட்ட ஏசப்பா ஒருபோதே கைவிட மாட்டாருங்க. அவர் மாறாத தேவனாக இருக்கிறார். வேதத்தில் அநேக பேர் பார்த்தீங்கன்னா கத்தரை நம்பி இருந்தாங்க. கத்தரை அவங்களை ஒருபோதே கைவிட மாட்டார். அதான் வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா பயங்கர பொண்ணு வெள்ளிய சீமானோட இருந்தான். அவன் ஜெபிக்கிற, ஆண்டவரே நான் உனக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை, நான் சாம்பல தூசியமாக இருக்கேன், இதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் குப்பை, ஒரு நாள் அழிந்து போக. ஆனால் நீங்கள் ஒரு நாள் சரியா மாறாத தேவன், நீங்கள் பயங்கரமான ஐஸ்வர்யம் உள்ள தேவன். ஆண்டவரே உமக்கு முன்னாடி நான் ஒன்றுமே இல்லை சொல்லி தன்னை பணிந்து அர்ப்பணிக்கிறேன். ஆபிரகாம் ஏசப்பா எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் சரி, நம்ம இந்த ஏசப்பாக்கு நம்ம பணிந்து அவர் நம்ம குனிந்து நம்ம உறுதியாக அவரை அவருக்கு நம்ம கீழ்ப்படிந்து நம்ம இருக்கும்போது நம்ம எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம். நம்ம ஒரு நாள் நம்ம மேன்மை பாராட்டாதபடி என்கிட்ட இது அதாவது யார்ட்டாவது நான் செல்வத்தில் பயங்கரமான ஒரு தேறின ஆள், இந்த உலகத்தில் உள்ளவைகள் எல்லாமே நான் பார்த்தீங்கன்னா ஒரு உயர்ந்த ஸ்தலத்தில் இருக்கிறேன், என்கிட்ட எல்லாமே இருக்குது சொல்லும்போது ஒரு நாள் அதை குறித்து நம்ம மேன்மை பாராட்டவே கூடாது. ஏன்னா நம்ம அதை குறித்து மேன்மை பாராட்ட ஒரு நாள் அது எல்லாமே ஒழிந்து போகும், ஒரு நாள் இதெல்லாம் அழிந்து போயிடும், அது எல்லாமே மாறி போயிடும். ஒரு நாள் நம்ம அது மேலே நம்ம ஃபோக்கஸ் வச்சா நம்ம ஒரு நாள் நிச்சயமாக தோற்று போயிடும். ஏன்னா ஏசப்பா நேற்றும் என்றும் மாறாதான் இருக்கிறாரு. நம்ம நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாம் கர்த்தர் மேல் வச்சு இதெல்லாம் முக்கியம், எனக்கு ஏசப்பா தான் முக்கியம், என்னை கடைசி வரைக்கும் கர்த்தரை நடத்துவார், எல்லாவற்றையும் கொடுப்பா சொல்லி கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சு அவர் உறுதியாக பற்றிக்கும் போது இந்த ஏசப்பா உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார். உங்களை அவர் உங்களை சிறு வயது முதல் நீங்கள் முதிர் வயதில் கர்த்தர் உங்களோட கூட உங்களை நடத்துவார். ஏன்னா அந்த தேவன் நம்பிட்டா ஒருபோதும் கைவிட மாட்டார். அநேக பேர் சொல்கிறாங்க, வேதத்தில் அநேக இடத்துல சொல்லப்படுவது. மல்கியா 3:6 சொல்லி மாறாத தேவனாக இருக்கிறாரு. அது மாதிரி எபிரேயரில் சொல்லப்படுற நேற்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். ஒன்றே இந்த ஏசப்பா அவர் மாறாத தேவனாக இருக்குது. அவர் நம்புகிற பிள்ளைகளை அவர் கைவிட மாட்டாருங்க. சங்கீத தாவீது கர்த்தரை நம்பினார், கர்த்தர் அவர் கைவிடல. இன்றைக்கி உங்களோட வாழ்க்கையில் சரி, இந்த ஏசப்பா நம்பி நீங்கள் விசுவாசிங்க. அதாவது இந்த உலகத்தில் கூறியவைகள் ஒரு நாள் நீங்கள் அது மேலே ஃபோக்கஸ் காட்டாதீங்க. உங்கள்கிட்ட பணம் இருக்கிற பணம் செல்வம் அது மேலே ஒரு நாள் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு ஏசப்பா தான் முக்கியம், என்னை கடைசி வரைக்கும் இந்த ஏசப்பா நடத்துவா சொல்கிறீங்க, அவர் மேலே ஃபோக்கஸ் காட்டுங்க. நிச்சயமாக அவர் உங்களை ஒருபோதே கைவிட மாட்டேன். இந்த உலகில் உள்ளவைகள் எல்லாம் அழிந்து போகும், இந்த ஏசப்பா ஒருபோது அவர் வார்த்தை ஒரு நாள் அழிவாது. அவர் ஒரு நாளும் சரி மாறாத தேவனாக இருக்கார். இவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்க, இவரை நம்புங்க, இவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுப்பார். இவர் நேற்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறாமே.